ஆண்டவர் நிறைய வேலைகள்ல அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. வானத்துல பார்த்தோம் அப்படின்னா, இடி மின்னலோடு மழை வந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் மழை பெஞ்சுகிட்டு இருக்குது. இடியும் மின்னலும் அதிகமா இருக்குது. அப்போ இத பார்த்த உடனே அந்த பையன் டக்குன்னு திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறான். பயத்தோட பார்க்குறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, "டேய் நீ தைரியமா முன்னாடி போடா. என்னோட நிழலுல நீ முன்னாடி போ" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த உடனே அந்த பையனும் அவங்க அப்பாவுடைய கையை நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு அப்படியே அவங்க அப்பா கூடயே போறான். அப்பா சிரிச்சுக்கிட்டே, "நான் உன் கூட தான்டா இருக்கிறேன். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகல." இந்த ஒரு கதைய நான் வாசிக்கிறப்போ எனக்குள்ள ஒரு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாங்க முடியல அப்படின்னு யோசிப்போம். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்கல, எனக்கு ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேசல அப்படின்னு நம்ம அநேக நேரம் யோசிப்போம். ஆனா அப்படி யோசிக்கிறப்ப தான் ஒரு விஷயம் தோணுது, அவர் அமைதலா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் பின்பாகம், "என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன்." அவர் ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா, அநேக நேரம் அவர் இந்த பூமிக்கு என்னைய மறைச்சு அவருடைய பாதைக்கு நேரா என்னை திருப்புறதுக்காக. இன்னைக்குமே நீ தனியா நடமகனே அப்படின்னு சொல்லி உலகத்தோடு கூட போராடுகிற தேவன் அல்ல, அவர் கூட வந்து நம்ம கூட இருந்து போராடுகிற தேவன்.